ஹாய் வெல்கம் டு தமிழ் பாட்நாட். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஹேக் தி பாக்ஸில் ஃபாரஸ்ட் அப்படின்ற ஒரு மிஷின் வந்து ரிட்டையர்ட் ஆச்சு ஒரு 2 வாரத்துக்கு முன்னாடின்னு நினைக்கிறேன். ஓகே, அந்த மிஷினோட வாக் த்ரூ தான் வந்து இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம். சரி, இந்த மிஷின் வந்து என்ன ஸ்பெஷல் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது வந்து ஒரு விண்டோஸ் மிஷின். அதுவும் இல்லாமல் அதில் வந்து ஆக்டிவ் டைரக்டரி இருக்குது. ஸோ நம்ம வந்து அட்மினிஸ்ட்ரேட்டரோட ஆக்சஸ் எடுக்கணும் அப்படின்னா ஆக்டிவ் டைரக்டரி எக்ஸ்ப்ளோடேஷன் டெக்னிக்ஸ்லாம் நம்ம யூஸ் பண்ணினா தான் நம்மளை வந்து இந்த மிஷினை வந்து காம்ப்ரமைஸ் பண்ண முடியும். ஓகே, இந்த மிஷினை வாக் த்ரூ பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரு சில கான்செப்ட் வந்து நம்மளுக்கு தெரிஞ்சாகணும். அந்த எல்லா கான்செப்டும் வந்து இந்த ஒரு வீடியோவில் வந்து நம்மளால் கண்டிப்பாக வந்து கவர் பண்ண முடியாது. ஒரு பேசிக் ஐடியா மட்டும் நான் அதில் இருக்கிற மாதிரி ஒரு இன்ட்ரோ மாதிரி ஒன்று கொடுக்குறேன். அதுக்கப்புறம் வந்து ஆக்டிவ் டைரக்டரிக்குன்னு தனியாக வந்து நம்ம ஒரு பிளேலிஸ்ட் போடலாம். ஏன்னா நான் ஆக்டிவ் டைரக்டரி எக்ஸ்ப்ளோடேஷன் வந்து படிச்சிருக்கப்போ ஒரு சில நோட்ஸ்லாம் எடுத்திருக்கேன். அதெல்லாம் வந்து நான் ஒரு வீடியோவாக கூட போடுறதுக்கு வந்து பிளான் பண்ணியிருக்கிறேன். அதுக்கப்புறம் ஆக்டிவ் டைரக்டரி லேப் செட்டப்ஸ் இதை பற்றி நம்ம வந்து ஃபியூச்சர் வீடியோஸில் வந்து பார்க்கலாம். ஆனால் இந்த வீடியோஸில் வந்து ஒரு ஜஸ்ட் ஒரு பேசிக் ஐடியா மட்டும் பார்த்துட்டு இந்த மிஷினை வந்து எப்படி அச்சீவ் பண்ணுறது அப்படிங்கிறது மட்டும் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஓகே, ஆக்டிவ் டைரக்டரி அப்படிங்கிறது வந்து என்ன அப்படின்னா, மைக்ரோசாஃப்டில் சர்வர்ஸில் வந்து யூஸ் பண்ணக்கூடிய ஒரு சர்வீஸ் ஆக்டிவ் டைரக்டரி அப்படிங்கிறது. நார்மலாக டைரக்டரினாலே என்ன நம்மளுக்கு தெரியும். டைரக்டரிஸ்னால் இப்போ நீங்கள் ஃபைல்ஸை கூட நீங்கள் வந்து ஃபோல்டர்ஸை கூட வந்து டைரக்டரிஸ் அப்படின்னு சொல்லுவீங்க. அதில் வந்து என்னென்ன இருக்குன்னா ஒவ்வொரு டைரக்டரிஸும் இருக்கும். அதுக்குள்ளே வந்து சப் டைரக்டரிஸ் இந்த மாதிரி எல்லாமே இருக்கும். சரிங்களா, இது வந்து டைரக்டரிஸு. இதே வந்து மைக்ரோசாஃப்டில் யூஸ் பண்ணப்போ அது ஆக்டிவ் டைரக்டரிங்கிறோம். சரி, இந்த ஆக்டிவ் டைரக்டரிக்குள்ளே என்ன இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆப்ஜெக்ட்ஸ்ன்னு சொல்லுவோம். ஆப்ஜெக்ட்ஸாக இருக்கும். இந்த ஆப்ஜெக்ட்ஸுங்கிறது வந்து என்ன அப்படின்னா, ஒரு கம்ப்யூட்டராக இருக்கலாம், இல்லாட்டி ஒரு பிரிண்டராக இருக்கலாம். ஒன் இந்த நெட்வொர்க்கில் இருக்கிற ரிசோர்ஸை வந்து நம்ம ஆப்ஜெக்ட்னு சொல்கிறோம். சரிங்களா, இந்த ஆப்ஜெக்ட் இருக்கிற சர்வரை தான் வந்து நம்ம என்ன சொல்கிறோம்னா டொமைன் அப்படின்னு சொல்கிறோம். ஓகே, இது வந்து டொமைன் அப்படின்னு சொல்கிறோம். ஓகே, இந்த டொமைன் வந்து நிறையா இருக்குது. அதாவது ஒன்றுக்கும் மேலே வந்து நிறைய டொமைன்ஸ் இருக்குது அப்படின்னா அதை வந்து நம்ம ட்ரீ அப்படின்னு சொல்லுவோம். டொமைன் 1, டொமைன் 2, டொமைன் 3, டொமைன் 4. இது வந்து என்ன சொல்கிறோன்னா இப்போ ட்ரீன்னு சொல்கிறோம். இதோட கனெக்ஷன் வந்து இப்படி இருக்குன்னு வச்சுக்கலாம். ஓகேவா, இதே வந்து ட்ரீ வந்து ஒன்றுக்கும் மேலே நிறைய ட்ரீ இருக்குது அப்படின்னா அது வந்து ஃபாரஸ்ட் அப்படின்னு சொல்லுவோம். இது வந்து ஃபாரஸ்ட் அப்படின்னு சொல்கிறோம். இதே மாதிரி நிறைய ஃபாரஸ்ட் கூட வந்து நம்ம நெட்வொர்க்கில் இருக்கலாம். சரி, இப்போது இந்த டொமைனுங்கிறதே நம்மளுக்கு ஒன்றும் புரியல, இதெல்லாம் வேற நீ சொல்கிறியடா அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். உதாரணத்துக்கு நீங்கள் வந்து உங்கள் காலேஜ்லேயோ இல்லை உங்கள் ஆஃபீஸ்லேயோ வந்து இருக்கிறீங்க. உங்கள் ஆஃபீஸில் இருக்கிறப்போ உங்களுக்குன்னு வந்து ஒரு தனியாக வந்து ஒரு யூசர் வந்து க்ரியேட் பண்ணி கொடுத்துருப்பாங்க. இப்போ வந்து நீங்கள் நெட்வொர்க்கிங் டீமில் இருக்கீங்க இல்லை மார்க்கெட்டிங் டீமில் இருக்கீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட டொமைன் போட்டு உங்களுக்கு வந்து ஸ்லாஷ் அந்த யூசர் வந்து கொடுத்துருப்பாங்க. அந்த டீம் வந்து ஏதாவது ஒரு டொமைன் நேம் வந்து ஸ்பெசிஃபை பண்ணியிருப்பாங்க. அதாவது எப்படி சொல்லணும்னா நெட்வொர்க் அப்படின்னு போட்டு நம்மளுக்கு வந்து network.com சம்திங் ஏதோ ஒரு டொமைன் நேம் வந்து நம்மளுக்கு கொடுத்துருப்பாங்க. அதில் வந்து நம்ம லாகின் பண்ணியிருப்போம். இதே மாதிரி காலேஜ் லேப்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய லேப் இருக்கும். ஒரு சில காலேஜ்லாம் அதில் வந்து லேப் 1, லேப் 2, லேப் 3 அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. நம்ம சைன்இன் பண்ணுறப்ப அந்த லேப் அப்படிங்கிறத டொமைனை மென்ஷன் பண்ணி ஸ்லாஷ் அதுக்கப்புறமேட்டு நம்ம யூசரை போட்டு கூட நம்ம சைன்இன் பண்ணுற மாதிரி இருக்கும். சரி, இந்த யூசர்ஸு இது எல்லாமே வந்து தனியாக வந்து க்ரியேட் பண்ணி வச்சுருப்பாங்க. அதுதான் வந்து எங்கே க்ரியேட் பண்ணி வச்சுருப்பாங்கன்னா நம்மளோட ஆக்டிவ் டைரக்டரிக்குள்ளே இருக்கும். ஒவ்வொரு யூசருக்கும் ஒவ்வொரு பாலிசி, இந்தந்த ரூல்லாம் இருக்கும், இந்த ரூல்லாம் இருக்கக்கூடாது அப்படிங்கிறது வந்து நம்மளுக்கு வந்து செக்யூரிட்டி பவுண்டரி இதெல்லாம் வந்து நம்மளுக்கு வந்து ஸ்பெசிஃபை பண்ணி வச்சுருப்பாங்க. இதுக்கு தான் வந்து யூஸ் பண்ணுறது இந்த ஆக்டிவ் டைரக்டரின்ற கான்செப்ட். அதுக்குள்ளே தான் வந்து ஆப்ஜெக்ட், டொமைனு இது எல்லாமே இருக்குது. இந்த டொமைனை வந்து 2த்துக்கு மேலே டொமைன் இருந்துச்சுன்னா இது வந்து ட்ரீ அப்படின்னு சொல்கிறோம். அதுக்கு மேலே இருந்துச்சுன்னா அதே மாதிரி நிறையா நிறையா ட்ரீ இருந்துச்சுன்னா அது வந்து ஃபாரஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம்.
இவ்வளோ தான் வந்து இது கான்செப்ட். இதிலே வந்து தான் இதே மாதிரி தான் வந்து உங்களுக்கு ரியல் டைம் வந்து நெட்வொர்க் வந்து பெருசாக இருக்கும். பேங்கிங் செக்டார்ஸ் இல்லாட்டி நீங்கள் ஒருவேளை உங்களுக்கு வேலை கிடச்சி நீங்கள் கிளைண்ட் செட் போனீங்க அப்படின்னாலும் அந்த கம்பெனி வந்து இதே மாதிரி தான் வந்து நெட்வொர்க் ஸ்ட்ரக்சர் வந்து ஃபாலோ பண்ணுவாங்க. இதே மாதிரி ஃபாரஸ்ட் எல்லாம் வந்து கொஞ்சம் நிறையா இருக்கும். ஓகே, இப்போ நம்ம அந்த மிஷின்குள்ளே போயிடலாம். ஓகே, இப்போ வந்து நம்ம சேலஞ்ச் பண்ணுவோம். ஓகே, ஓப்பன் VPN கனெக்ட்ல தான் இருக்குது. ஹேக் தி பாக்ஸோட VPN. நமக்கு வந்து அந்த ஆக்டிவ் டைரக்டரி அந்த ஃபாரஸ்ட் மிஷின் இருக்குல்ல, அந்த ஃபாரஸ்ட் மிஷினோட ஐபி வந்து என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா 10.10.10.161. இது வந்து நம்மளுக்கு ரீச்சில் தான் இருக்குது இந்த நெட்வொர்க்கு. ஓகே, இது ஆல்ரெடி ஒரு சில இன்ஃபர்மேஷன்லாம் வந்து நான் எடுத்து வச்சுருக்கேன். அந்த மிஷினோட ஸ்கேன்டு ரிசல்ட்ஸு இதை மட்டும் நான் வந்து உங்களுக்கு ஷோ பண்ணி காட்டுறேன். இதில் வந்து என்னென்ன போர்ட்ஸ் இருக்குது அப்படிங்கிறத வந்து நம்ம பார்த்துக்கலாம். ஆல்ரெடி இந்த நீங்கள் ஸ்கேனிங் ரிசல்ட்ஸ் வந்து பார்க்குறப்ப உங்களுக்கு தெரிஞ்சிடும் இது வந்து ஒரு பக்கா விண்டோஸ் மிஷின் அப்படின்ட்டு. இது வந்து என்னென்ன போர்ட் ஓப்பன் ஆயிருக்கு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா 135, 139, RPC இந்த மாதிரி எல்லாமே வந்து உங்களுக்கு ஓப்பன் ஆகிருக்கும். LDAP இதெல்லாம் இருக்குது. உங்களுக்கு வந்து கர்ப்ரோஸ் அத்தன்டிகேஷன் ப்ரோட்டோகால் கூட வந்து உங்களுக்கு இதில் இருக்குது. ஸோ இது வந்து நீங்கள் ஆக்டிவ் டைரக்டரி அப்படிங்கிறத வந்து கன்ஃபார்ம் பண்ணிக்க முடியும். அதே மாதிரி இதில் வந்து வேறு என்னென்ன இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா SMB ஷேர்ஸ் இது எல்லாமே இருக்குது. ஓகே, நீங்கள் SMB ஷேரில் போய் கூட நீங்கள் வந்து இதை கனெக்ட் பண்ணி பார்க்கலாம். ஏன்னா எப்பொழுதுமே வந்து நம்ம பழைய வீடியோவில் வந்து சொல்லியிருக்கோம் SMB சூடோவில் போட்டுக்க SMB இருந்துச்சு அப்படின்னா நம்ம என்ன பண்ணலாம்னா SMB வழியாகவே போயிட்டு அந்த மிஷின் வந்து மோஸ்ட்லி எனுமரேட் பண்ணுற மாதிரி இருக்கும் அப்படின்ட்டு நம்ம வந்து பார்த்துருப்போம். ஆனால் இந்த மிஷின் வந்து அப்படி கிடையாது. SMBலேயே நீங்கள் போய் செக் பண்ணாலும் உங்களுக்கு வந்து யூசர் எனுமரேஷன் இதுக்காக வேணா பண்ணலாம். ஆனால் நம்மளுக்கு வந்து உள்ளே போகிறதுக்கான வழிகள் வந்து இதில் கிடையாது. SMB client -L .161 anonymous access. நம்மளுக்கு வந்து அனானிமஸ் லாகின் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்குது. ஆனால் உள்ளே வந்து எந்த ஷேர்ஸும் கிடையாது. அதே மாதிரி இதில் வந்து வேறு என்ன அப்ரோச் பண்ணலாம் அப்படின்னா enum for linux -help இதில் போயிட்டு நம்ம வந்து ஏ வந்து மென்ஷன் பண்ணோம்னா சிம்பிள் எனுமரேஷன் பண்ணும். உள்ளே வேறு எதுவும் யூசர்ஸ் இருக்கா அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஓகே, இப்போ நம்மளுக்கு வந்த ரிசல்ட் வரையும் நம்ம இப்போ பார்க்கலாம். enum for லினக்ஸில் வந்து நம்ம போட்டப்போ என்னென்ன வந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நவுன் யூசர் நேம்ஸ் அதெல்லாம் விட்டுடலாம். இதில் வந்து நம்மளுக்கு டொமைனுக்குள்ளே இருக்கிற யூசர்ஸ் வந்து நம்ம எனுமரேட் பண்ணலாம். அதை எனுமரேட் பண்ணுறதுக்கு வந்து இந்த enum for லினக்ஸும் யூஸ் பண்ணலாம். இல்லாட்டி இன்னொன்று RPC client அப்படின்னு ஒரு அப்ளிகேஷன் ஒரு டூல் இருக்குது, அதையும் நம்ம வந்து யூஸ் பண்ணலாம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ லுசெண்டியா, மார்க், சாண்டி, செபாஸ்டியன் அப்படின்ற இது எல்லாமே இருக்கும். போன வீடியோவில் கூட லெகசிலே இதில் வந்து சொன்னப்போ இந்த ஒரு யூசர் பற்றி சொல்லியிருப்பேன். இது வந்து எல்லா மிஷின்ஸ்லேயும் இருக்கும் அப்படின்ட்டு. இதில் பார்த்தீங்கன்னா நல்லில் இருக்குது. அடுத்தது வேறு இன்னொன்று வந்து SVC அப்படின்னு ஒரு அக்கௌண்ட் இருக்குது. இந்த SVC வந்து என்னென்னா ஒரு வேளை சர்வீஸ் அக்கௌண்ட்டாக இருக்கலாம், ஒரு கெஸிங் தான். ஏன்னா SVC அப்படின்ட்டு நார்மலாக வந்து ஒரு டொமைன் வந்து ஒரு யூசர் இருக்க வாய்ப்புகள் இல்லை. ஓகே, இது வந்து நம்மளுக்கு ஒரு ஆப்ஷனு. இதில் வந்து யூசர் எனுமரேட் பண்ணுறதுக்கு வந்து இன்னொரு ஆப்ஷன் வந்து என்ன அப்படின்னா கொஞ்சம் டெர்மினல் பெருசாகிக்கலாம். RPC client. இந்த RPC client அப்படிங்கிறது வந்து நீங்கள் வந்து இங்கே விண்டோஸில் பார்க்குறப்ப உங்களுக்கு தெரியும் RPC client அப்படின்ட்டு ஒரு ப்ரோட்டோகால் இருக்கும், விண்டோஸ் RPC அப்படின்ட்டு. இதை வச்சு கூட நம்மளால் கிளைண்ட் வந்து எனுமரேட் பண்ண முடியும். அதில் போய்ட்டு ஹெல்ப்பில் பார்த்தீங்கனாலே உங்களுக்கு வந்து என்னென்ன இதை வந்து யூஸ் பண்ணோம் அப்படின்ட்டு ஆர்குமெண்ட் வந்து சொல்லியிருப்பாங்க. இல்லை அதில் உங்களுக்கு
மேன் கமாண்ட் போட்டிங்கன்னா அதோட யூசேஜ் அது எந்த போர்ட் நம்பர் வழியாக நம்மளுக்கு ஒர்க் ஆகுது அப்படிங்கிற இது எல்லாமே சொல்லியிருப்பாங்க. இது வந்து என்ன சொல்லியிருக்காங்க, எம்எஸ்ஆர்பிசி ஃபங்க்ஷனாலிட்டியை தான் வந்து யூஸ் பண்ணி நம்ம யூசர் நேம் இதெல்லாம் எனுமரேட் பண்ணதுக்கு பயன்படுத்தி கொள்ள முடியும். ஓகே, ஆர்பிசி கிளைண்ட்டு இதோட யூசேஜ் வந்து நீங்கள் ஆல்ரெடி பார்த்துருப்பீங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா அதில் நீங்கள் பார்க்குறப்ப உங்களுக்கு தெரியும். இதில் போயிட்டு உங்களுக்கு வந்து இதோட ஐபி அட்ரஸை கொடுக்குறோம், -u. இதில் வந்து என்ன பண்ணோம்னா இப்போ வந்து அனானிமஸ் ஆக்சஸ் மாதிரி தான் வந்து நம்ம ட்ரை பண்ணுறோம் நல் செஷனை யூஸ் பண்ணி. அதனால தான் யூசர் நேமில் வந்து எதுவுமே கொடுக்கல. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஆர்பிசி கிளைண்ட் ஷெல் வந்து ஓப்பன் ஆயிடுச்சு. நான் ஆல்ரெடி உங்களுக்கு எஸ்எம்பி எஃப்டிபி எதில் உங்களுக்கு இந்த மாதிரி அனானிமஸ் லாகின் இருந்தாலும் உங்களுக்கு எதுவும் தெரிலனா ஃபர்ஸ்ட் வந்து ஹெல்ப் அப்படின்ற கமெண்ட்ல போட்டிங்க அப்படின்னா அடுத்தது வந்து நம்மளுக்கு என்னென்ன பண்ணணும் அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியும் அப்படின்னு சொல்லியிருக்கேன். இதில் வந்து நீங்கள் போய் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு வந்து கொடுத்துருப்பாங்க எந்தெந்த கமெண்ட்ஸ்லாம் நம்ம ரன் பண்ண என்ன மாதிரி ரிசல்ட்ஸ்லாம் வரும் அப்படின்ட்டு. ஈவெண்ட் லாக், எம்பி லுக், SRSVC, netlogon, நம்ம இதில் யூஸ் பண்ண போகிறது வந்து nmdom users அப்படின்ற ஒரு கமாண்டு. இந்த கமாண்டை யூஸ் பண்ணி நம்மளால் வந்து இருக்கிற யூசர்ஸோட எல்லா அந்த டொமைனில் இருக்கிற யூசர்ஸோட லிஸ்ட்டை வந்து நம்மளால் எடுக்க முடியும். ஓகே, நம்மளுக்கு இப்போ வந்து யூசர்ஸ் லிஸ்ட் வந்துருச்சு. இந்த யூசர்ஸெல்லாம் வந்து நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா ஒரு டெக்ஸ்ட் ஃபைல் வந்து நம்ம சேவ் பண்ணி வச்சுக்கலாம். ஏன்னா இது வந்து உங்களுக்கு இப்போ யூஸ் ஆகும். ஏன்னா யூசர்ஸை கண்டுபிடிச்சிடும் அப்படின்னா அதை வச்சு தான் அடுத்த கட்ட நடவடிக்கைகள் வந்து நம்மளுக்கு இருக்கும். இது வந்து நான் யூசர்ஸ் வந்து ஆல்ரெடி வந்து சேவ் பண்ணி வச்சுருக்கேன். நான் அதில் வந்து எனக்கு ஆல்ரெடி தெரியும் எஸ்விசி தான் வந்து நம்மளுக்கு வந்து இருக்க போகிற நம்மளுக்கு முக்கியமான துப்பு கொடுக்க போகிற அக்கௌண்ட் அப்படின்ட்டு. இருந்தாலும் நான் வந்து டெமோ காட்டணும் அப்படிங்கிறதுக்காண்டி இருக்கிற ஒரு 3 யூசர்ஸையும் வந்து நான் இருக்கிற இன்னொரு எக்ஸ்ட்ரா 2 யூசர்ஸையும் வந்து நான் போட்டு வச்சுருக்கேன். மற்றபடி வேறு யாரையும் வந்து நான் உள்ளே ஆட் பண்ணலை. அதே மாதிரி உள்ளே இருக்கிற குரூப்பையும் வந்து நம்மளால் வந்து எனுமரேட் பண்ண முடியும். user groups. Okay, RID access. நம்மளுக்கு ஏதோ கமெண்ட் நான் தப்பாக போட்டிருக்கேன் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஓகே, நம்ம இந்த ஆப்ரேஷன் விட்டு வெளியே வந்துடலாம். ஓகே, நம்மளுக்கு வந்து இப்போ யூசர்ஸ் வந்து கிடச்சிருச்சு. சரி, யூசர்ஸ் கிடைச்சதுக்கப்புறம் நம்ம அடுத்தது வேறு என்ன பண்ணலாம் அப்படின்ட்டு உங்களுக்கு டவுட் இருக்கலாம். சரிங்களா? பொதுவாக வந்து விண்டோஸ் வந்து என்னென்ன மாதிரி ஆத்தென்டிகேஷன்ஸ் வந்து இருக்குது அப்படின்னா கெர்பரோஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? அது வந்து எதுக்காக யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா விண்டோஸில் வந்து ஆத்தென்டிகேஷனுக்காக வந்து யூஸ் பண்ணுறாங்க. இதில் வந்து உங்களுக்கு அந்த ஆத்தென்டிகேஷன் நடக்கிறப்ப நம்மளுக்கு வந்து கோல்டன் கீ அண்டு சில்வர் கீ அப்படின்ட்டு 2 மெத்தட் இருக்கும். சாரி, கோல்டன் டிக்கெட் அண்ட் சில்வர் டிக்கெட், அதை டிக்கெட்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அதை வந்து டிஜிடி அப்படின்னு சொல்லுவாங்க, டிக்கெட் கிராண்ட் டிக்கெட் அப்படின்ட்டு சொல்லுவாங்க. சரிங்களா? அந்த டிக்கெட்டை வச்சு தான் அவங்க வந்து உங்களுக்கு மோஸ்ட்லி வந்து உள்ள ஆத்தென்டிகேஷன் நடக்கும். ஆனால் அந்த கிரிப்ரோஸ்டிங்கிறது வந்து இருக்கிற இன்னும் கொஞ்சம் கஷ்டமான கான்செப்ட். நம்மளுக்கு வந்து இந்த ஆக்டிவ் டைரக்டரி அட்டாக்ல, அதாவது இந்த ஃபாரஸ்ட் மிஷினை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு வந்து கிரிப்ரோஸ்டிங் வந்து இது இல்லை.
நம்ம அது இல்லாமல் அந்த கிரிப்டோ ஹோஸ்டிங் ஆத்தென்டிகேஷன் இல்லாமல் என்ன பண்ணோம் அப்படின்னா நார்மலாக வந்து டிஜிடியை வந்து நம்ம அட்டாக் பண்ண முடியும். உதாரணத்துக்கு எப்படி சொல்லணும் அப்படின்னா வாட் இஸ் ஏஎஸ் ரோஸ்டிங் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னாலே உங்களுக்கு வந்து சொல்லியிருப்பாங்க. இதில் வந்து இந்த அட்டாக்குக்கு வந்து இந்த ரோஸ்டிங்க்கு வந்து உங்களுக்கு கிரிப்ரோஸில் வந்து ப்ரீ ஆத்தென்டிகேஷன் வந்து தேவையில்லை அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஒருவேளை உங்களுக்கு கிரிப்ரோஸில் வந்து உங்களுக்கு ஆத்தென்டிகேஷன் நடந்துச்சு அப்படின்னா இந்த டிக்கெட்ஸ், இந்த கோல்டன் டிக்கெட் அதெல்லாம் வந்து நம்ம எடுக்கிற மாதிரி இருக்கும். கோல்டன் டிக்கெட், சில்வர் டிக்கெட் கான்செப்ட்லாம் வரும். அந்த டிக்கெட்லாம் வந்து எதுக்காக யூஸ் பண்ணாங்க அப்படின்னா ஒரு லேயர் பை லேயரை வந்து என்கிரிப்ஷன் மாதிரி வந்து உங்களுக்கு போடும். இந்த கிரிப்ரோஸ்ட் ஆத்தென்டிகேஷன் பற்றிலாம் வந்து உங்களுக்கு அடுத்ததாக வரும் காலங்களில் ஃபியூச்சரில் வந்து அதை பற்றி சொல்லித்தரேன். ஏன்னா இந்த வீடியோவில் போட்டு நம்ம வந்து ரொம்ப காம்ப்ளிகேட் பண்ணிக்க வேணாம். அந்த கிரிப்ரோஸ் அட்டாக் வரப்போ தான் வந்து நம்ம என்ன பண்ணோன்னா எஸ்பிஎன் ஸ்கேனிங் அப்படின்லாம் இருக்குது. அதாவது நம்ம நார்மலாக நெட்ஒர்க்லாம் வந்து சேம் நெட்ஒர்க்கில் இருக்கிறப்ப ஸ்கேன் பண்ணுறப்ப என்மேப் யூஸ் பண்ணும். இது வந்து உங்களுக்கு விண்டோஸ் என்விரான்மெண்ட் இந்த ஆக்டிவ் டைரக்டரி சம்மந்தமாக இருக்கிறப்போ உங்களுக்கு வந்து எஸ்பிஎன் ஸ்கேனிங் வந்து யூஸ் பண்ணிங்க அப்படின்னா ஸ்டீல்த்தியாக இருக்கும். அதாவது அது வந்து எஸ்பிஎன்ங்கிறது வந்து ஒரு ஃபீச்சர். இது வந்து கிரிப்ரோஸ்டிங்கில் இருக்கிறதா சேம் டொமைன் நெட்ஒர்க்கில் இருக்கிற மற்ற யூசர்ஸ் மற்ற டொமைன்ஸ் எல்லாத்தையும் வந்து நம்ம வந்து ஸ்கேன் பண்ணிக்க முடியும். அதனால வந்து நம்ம எந்த ஐடிஎஸ் ஐபிஎஸ்னாலேயும் வந்து நம்மளை கண்டுபிடிக்க முடியாது, மாட்டிக்கவும் மாட்டோம். இந்த மாதிரி இருக்குது. ஓகே, இதை எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கறதுக்கு முன்னாடி உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு ஆக்டிவ் டைரக்டரி என்விரான்மெண்ட் இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து எப்படி வந்து இந்த மிஷின் வந்து அப்ரோச் பண்ணோம் அப்படின்னா லோ ஹேங்கிங் ஃப்ரூட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம்ல. நம்ம வெப் அப்ளிகேஷன் எப்படி கிளிக் ஜாக்கிங் இந்த மாதிரி லோ ஹேங்கிங் ஃப்ரூட்ஸ் வந்து பார்க்குறோம். அதே மாதிரியே இந்த விண்டோஸ் என்விரான்மெண்ட்லேருந்து நம்மளுக்கு இருக்குது. அதில் வந்து உதாரணத்துக்கு என்ன சொல்லணும்னா எல்எல்எம்என்ஆர், என்பிடிஎன்எஸ், டபிள்யூபிஐடி அட்டாக்ஸ் இதெல்லாம் வந்து லோ ஹேங்கிங் ஃப்ரூட்ஸ். இதில் தான் வந்து எஸ்எம்பி ரிலே அட்டாக்கு இதெல்லாம் வந்து பெர்ஃபார்ம் பண்ணுவாங்க. இதை பெர்ஃபார்ம் பண்ணி நம்மளுக்கு வந்து என்டிஎல்எம் ஹேஷஸ் எல்லாம் கேப்சர் பண்ணுறது, என்பிடிஎன்எஸ் என்டிஎல்எம் ஹேஷஸ் வந்து கேப்சர் பண்ணி நம்ம வந்து கிராக் பண்ணுறது, இந்த மாதிரி வேலைகள் எல்லாமே பண்ணலாம். இதில் வந்து அடுத்தது பாஸ் ஆகுது ஹேஷ், பாஸ் தி ஹேஷ் இந்த மாதிரி அட்டாக்ஸும் வந்து நம்மளுக்கு இருக்குது. நம்மளுக்கு வந்து இப்போ என்டிஎல்எம் ஹேஷஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா என்டிஎல்எம் வந்து வெர்ஷன் 1, 2 அப்படின்னு இருக்கும். அதுக்கு முன்னாடி எல்எம் ஹேஷஸ்னு ஒன்று இருந்துச்சு. இதெல்லாம் வந்து எதுக்குன்னா கிரிப்டோகிராஃபி பேஸில் வந்து அதில் வல்னரபிள் இருந்தனால அடுத்தடுத்து வந்து அப்கிரேட் பண்ணி கொண்டு வந்தாங்க இதெல்லா கான்செப்டுமே. அதே மாதிரி என்டிஎல்எம், எஸ்எஸ்பி இந்த மாதிரி நம்மளுக்கு வந்து கான்செப்ட்ஸ்லாம் இருக்குது. சரி, இதெல்லாம் வந்து அப்புறமேட்டு பார்க்கலாம். அதே மாதிரி எஸ்எம்பி சைனிங். ஓகே, ரொம்ப இதில் வந்து டீப்பாக போகிறோம்னு நினைக்கிறேன். அடுத்தது வந்து நம்ம போகலாம். ஓகே, இப்போ வந்து நம்மளுக்கு வந்து சொல்லிட்டாங்க ஏஎஸ் ரோஸ்டிங்கிறது வந்து என்னென்னா அகேன்ஸ்ட் வந்து கிரிப்ரோஸ்க்கு. இதுக்கு வந்து கிரிப்ரோஸோட ப்ரீ ஆத்தென்டிகேஷன் தேவையில்லை அப்படின்ட்டு சொல்லிட்டாங்க. சரியா? அப்போ இதில் வந்து நம்ம எப்படி இந்த மிஸ்கான்ஃபிகரேஷனை யூஸ் பண்ணி ஒரு அக்கௌண்ட்டோட ஆக்சஸ் வந்து எடுக்கிறது அப்படிங்கிறத பார்க்கலாம். இதுக்காக நான் அடுத்ததாக யூஸ் பண்ண போகிற டூல் வந்து இம்பேக்கெட் அப்படின்னு ஒரு டூல் இருக்கு. இம்பேக்கெட் அப்படின்ட்டு டூல்ஸ் இருக்குது. இந்த டூல்ஸ் வந்து எல்லாருமே உங்கள் விண்டோஸ் மிஷின் வந்து நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிக்கணும். அதை எப்படி இன்ஸ்டால் பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா pip install impacket அப்படிங்கிற அவங்களோட பைத்தான் மாடியூலை வந்து நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அவங்களோட கிட்டில் இருக்கிற அந்த டூல்ஸை வந்து நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிடணும். இப்போ பார்த்தீங்கன்னா இம்பேக்கெட் அப்படின்ற ஒரு டைரக்டரி இருக்கா. இது வந்து நான் கிட்லேருந்து வந்து நான் க்ளோன் பண்ணி எடுத்திருக்கேன். சரிங்களா? அதை வந்து க்ளோன் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி உங்களோட டூலை வந்து நீங்கள் ரன் பண்ணணும் அப்படிங்கிறப்ப அந்த இம்பேக்கெட் மாடியூல்ஸை வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிடுங்க. இதில் வந்து சிடி எக்ஸாம்பிள். ஓகே, இப்போ நம்ம இம்பேக்கெட் அந்த பேக்கேஜ் இல்லை டவுன்லோட் பண்ணோம்னா கிட்லேருந்து க்ளோன் பண்ணோம்னா அந்த இதுக்குள்ளே அந்த டூல்ஸோட டைரக்டரிக்குள்ளே வந்துட்டோம்னா இதில் வந்து நிறைய டூல்ஸ் இருக்குது. இந்த டூல்ஸ் எல்லாமே எதுக்குன்னா நம்ம இந்த ஆக்டிவ் டைரக்டரி பேஸ்டான அட்டாக்ஸுக்கு வந்து எல்லாமே யூஸ் பண்ணக்கூடிய டூல் தான். இதை நீங்கள் அப்படியே க்ளோன் பண்ணதுக்கப்புறமேட்டு உங்களுக்கு வந்துடும். இதில் வந்து நம்ம அடுத்த யூஸ் பண்ண போகிறது வந்து என்னென்னா users.py அப்படின்னு இருக்குது. இந்த டூலை தான் வந்து நம்ம யூஸ் பண்ண போகிறோம். இது வந்து யூசேஜ் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா அவங்களே வந்து சொல்லியிருப்பாங்க. ஜஸ்ட் வந்து நம்ம ஒரு யூசர் ஃபைல் ஒன்று வச்சுருந்தோம்ல, நம்ம அந்த டொமைன் யூசர்ஸ்லேருந்து வந்து நம்ம எனிமரேட் பண்ணி வச்சுருந்த யூசர்ஸோட லிஸ்ட்டை மட்டும் நம்ம அதில் வந்து மென்ஷன்
மென்ஷன் பண்ணிட்டோம்னா போதும். அதையும் வந்து நம்மளுக்கு வந்து ட்ரை பண்ணி பார்த்துட்டு அந்த டிஜிடி டிக்கெட்டை வந்து நம்மளுக்கு வந்து எடுத்து கொடுக்கும். அதாவது ஏஎஸ்ஆர்இபி அந்த ஏஎஸ் ரெப் இருக்குல்ல, அந்த டிக்கெட் வந்து நம்மளுக்கு வந்து எடுத்து கொடுக்கும். அதுக்கப்புறமேட்டு அதை நம்ம கிராக் பண்ணி அதுக்கப்புறம் நம்ம அந்த விண்டோஸ் மிஷின்குள்ளே போகலாம். இதிலே வந்து உங்களுக்கு சொல்லியிருக்காங்க ஃபார்மேட்டு ஹேஷ் வந்து என்ன ஃபார்மேட்டில் ஹேஷ் வரணும் அப்படின்ட்டு. உங்களுக்கு அந்த டிக்கெட் வரப்போ அது வந்து ஒரு ஹேஷாக தான் வந்து நம்மளுக்கு கிடைக்கும். அந்த ஹேஷ் வந்து நீங்கள் ஜானாவோ இல்லை ஹேஷ் கேட்டாவோ எதில் வேணுமோ உங்களுக்கு கன்வீனியண்ட்டாக இருக்கோ அதை யூஸ் பண்ணிக்கலாம். அப்போ தான் வந்து உங்களுக்கு வந்து அதை கிராக் பண்ணுறதுக்கு வசதியாக இருக்கும் அப்படின்ற ஒரு காரணத்தினால. ஓகே, இப்போ அதை அடுத்தது எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படின்னா http.local -users file users file இதில் வந்து போட்டிருக்காங்க பாருங்க, get tgt for users அப்படின்ட்டு. இந்த டூலோட இதுலையே users file நம்ம ஃபைல் வந்து எங்கே இருக்குது அப்படின்னா ஃபாரஸ்ட்டுக்குள்ளே இருக்குது. இங்கே யூசர்ஸ்ன்னு இருக்குது. users.txt அதுக்கப்புறமேட்டு ஃபார்மேட் வந்து நம்ம என்ன பண்ணோம்னா ஜானோட ஃபார்மேட்டில் வேணும் அப்படின்னு நம்ம கொடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் DC-IP அதில் 10.10.161 அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணி என்ட்ரு கொடுத்துட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து இப்போ என்ன பண்ணால் டிஜிடிக்கான வேலைகளை வந்து பார்க்கும். நம்மளுக்கு வந்து அந்த வேலைகளை பார்த்துட்டு உடனே நம்மளுக்கு அந்த டிஜிடியோட டிக்கெட் வந்து எடுத்து கொடுத்துரும். இந்த டிக்கெட் வந்து எந்த யூசர்ஸோடது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா அந்த SVC அப்படின்னு ஒரு யூசர் இருந்துச்சா, அந்த யூசரோட டிக்கெட்டு, அதாவது அந்த ஹேஷ் பாஸ்வேர்டு இருக்குல்ல, அதுதான் வந்து நம்மளுக்கு இங்கே வந்திருக்கு. இது எல்லாமே வந்து உங்களுக்கு ஹேஷாக தான் வந்து உங்களுக்கு கிடைக்கும். உங்களுக்கு அந்த நெட்வொர்க்கில் போகிறப்பே NTLM ஹேஷஸ் இந்த மாதிரி தான் சொன்னீங்களா, இந்த மாதிரி தான் போகும். அதை தான் வந்து நம்ம கிராக் பண்ணணும். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா யூசர் செபாஸ்டியனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவருக்கு வந்து ப்ரீ ஆத்தன்டிகேஷன் ரெக்வஸ்ட் வந்து சென்ட் பண்ணாங்க, ஆனால் வந்து ஒன்றுமே கிடைக்கல. அதே மாதிரி லுசிண்டாக்கும் வந்து சென்ட் பண்ணியிருக்கு இந்த டூலு, ஒன்றும் கிடைக்கல. ஆனால் வந்து இந்த SVCக்கு வந்து அனுப்பும்போது நம்மளுக்கு சரியான ரெஸ்பான்ஸ் வந்துருக்கு. இந்த டொமைனோட நேம் வந்து பார்த்தீங்கன்னா http.local அப்படின்னு இருக்கு. ஓகே, இப்போ இந்த ஹேஷ் வந்து நம்ம காப்பி பண்ணி sudo attach ஓகே என்னாச்சுன்னு தெரியல. ஓகே, நான் ஆல்ரெடி பாஸ்டாட் ஹேஷ்னு வச்சுருக்கேன். இப்போ தான் கவனிக்கிறேன். பாஸ்டாட் ஹேஷ் அதில் போய் பார்த்தோம்னா இந்த ஹேஷ் வந்து நான் அப்படியே வச்சுருக்கேன். ஓகேவா? அதே மாதிரி நீங்களும் என்ன பண்ணனா ஒரு ஃபைலை கிரியேட் பண்ணி உள்ள ஹேஷை போட்டுருங்க. போட்டுட்டு இந்த இப்போ நம்ம போட்டிருந்த இந்த ஹேஷ் வந்து எப்படி கிராக் பண்ணுது அப்படின்னு கேட்டிங்கன்னா ஜான் டூல் வந்து உங்கள் எல்லாத்துக்கும் தெரியும். அந்த ஜான் டூலை யூஸ் பண்ணி நம்மளால் வந்து கேப்சர் பண்ண முடியும். வேர்ட் லிஸ்ட்டு அது வந்து யூசர் ஷேர் வேர்ட் லிஸ்ட் அதில் வந்து rockq.txt யூஸ் பண்ணிவிட்டு பாஸ் தி ஹேஷ் வந்து நான் கொடுக்குறேன். என்ன கிடையாது. ஓகே, இது நான் ஆல்ரெடி கிராக் பண்ணனால வந்து நம்மளுக்கு இந்த ரிசல்ட்டை கொடுக்குது. இருங்க, நான் மறுபடியும் ஃப்ரெஷ்ஷாக போட்டு காமிச்சிடுறேன்.
ஓகே, இப்போ கிராக் ஆகுது. இதுக்கு சாரி, கிராக் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுது. ஓகே, இது வந்து கிராக் பண்ணி முடிச்சிருச்சு. பாஸ்வேர்டு வந்து என்னன்னு கேட்டிங்க அப்படின்னா சர்வீஸ். இந்த சர்வீஸில் வந்து இஎம் மட்டும் என்ன பண்ணியிருக்காங்க 3 அப்படின்னு மாற்றிருக்காங்க. அது மட்டும்தான், மற்றபடி வேறு எதுவுமே இல்லை. இப்போ இதை யூஸ் பண்ணி எப்படி நம்ம வந்து அந்த விண்டோஸ் மிஷினில் சைன்இன் பண்ணுறதுன்னு பார்ப்போம். ஓகே, நம்மளுக்கு வந்த பாஸ்வேர்டு வந்து என்னது அப்படின்னு கேட்டிங்கன்னா இதுதான். இதை யூஸ் பண்ணி இப்போ எப்படி நம்ம சைன்இன் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். கேட் யூசர்ஸ் வந்து இதுதான் வந்து நம்ம யூசரு. நீங்கள் வந்து ஆல்ரெடி நம்ம சேனல் வந்து ஹைஸ்ட் அப்படின்னு ஒரு மிஷின் இருக்குது. அந்த மிஷினோட வாக் த்ரூ பார்த்துருந்தீங்கன்னா நம்மளுக்கு தெரியும். அதில் வந்து ஈவில் விண்ணாரம் அப்படின்னு ஒரு டூலை யூஸ் பண்ணி நம்ம மிஷின்குள்ளே வந்து நம்ம சைன்இன் பண்ணி உள்ளே போயிட்டு நம்ம ஷெல் எடுப்போம். அதே வேலையை தான் வந்து நம்ம இந்த மிஷினை வந்து நம்ம பண்ண போகிறோம். அதை அந்த ஈவில் விண்ணாரம் வந்து எப்படி இன்ஸ்டால் பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்கள் மிஷினில் ஆல்ரெடி நீங்கள் அந்த ரூபி ஸ்கிரிப்ட் வச்சுருந்தீங்கன்னா பிரச்சனை இல்லை. ஒருவேளை அப்படி இல்லை அப்படின்னா gen install evil-win rm அப்படின்னு போட்டு என்ட்ரு கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அந்த டிபெண்டன்சி வந்து நம்மளுக்கு இன்ஸ்டால் ஆயிரும். அது வந்ததுக்கப்புறம் நீங்கள் வெறும் ஈவில் அப்படின்னு டைப் பண்ணிட்டு டேப் கொடுத்தீங்க அப்படின்னாலே உங்களுக்கு வந்து ஈவில் விண்ணாரம் வந்து ஃபுல்லாக வந்து டைப் ஆயிரும். சரி, இதை இப்போ சைன்இன் பண்ணுறது வந்து -ip, அடுத்தது பி வந்து போர்ட் நம்பரு. விண்ணாரம் அந்த போர்ட் நம்பர் வந்து உங்களுக்கு என்ன அப்படின்னு தெரியும் ஆல்ரெடி, 5985. இதுதான் வந்து அதோட போர்ட் நம்பரு. அதே மாதிரி யூசர் வந்து என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா இவர் தான் வந்து நம்மளோட யூசரு. அதே மாதிரி பாஸ்வேர்டு வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா சர்வீஸ். இதுதான் வந்து பாஸ்வேர்டும் கூட. இதை நம்ம என்ட்ரு கொடுத்துட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து இப்போ ஷெல் எடுக்க ட்ரை பண்ணோம். அதாவது இது வந்து என்னென்னா ரிமோட்டாக கனெக்ட் பண்ணுற மாதிரி தான். ஓகே, இப்போ நம்மளுக்கு வந்து ஷெல் எடுத்து கொடுத்துருச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஈவில் விண்ணாரம் பவர் ஷெல்லு சீக்கோலன் இதுலேருந்து பார்த்தாலே நம்மளுக்கு தெரியுது நம்ம அந்த மிஷினுக்குள்ளே வந்து இருக்கோம் அப்படின்ட்டு. இந்த ஷெல் வந்து கொஞ்சம் ஸ்லோவாக தான் இருக்கும். ஹூஎம்ஐ அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹெச்டிபி அப்படின்ற டொமைனில் இருக்கிற ஒரு யூசர். ஓகே, நம்ம இப்போ யூசர் ஷெல்லை வந்து எடுத்துட்டோம். யூசர் ஃப்ளாக் வந்து எடுக்க போகிறோம். யூசருக்குள்ளே தான் இப்போ இருக்கோம். எப்படியும் cd desktop யூசர் ஃப்ளாக் வந்து நம்மளுக்கு இங்கே இருக்குது. சரி, இப்போ இவ்வளோ தூரம் வந்துட்டோம். இப்போ அடுத்தது வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம போன முறையில் வந்து என்ன பண்ணுவோம், சர்வீஸ் இந்த மாதிரி மிஷின் எல்லாம் வந்து உள்ள எதுவும் சர்வீசஸ்லாம் வந்து ரன் ஆகுதா அப்படின்னு நம்ம பார்த்தோம். ஆனால் இந்த மிஷின் வந்து அப்படி கிடையாது. ஏன்னா இது ஆல்ரெடி சொல்லியாச்சு, இதில் வந்து நம்மளுக்கு வந்து ஆக்டிவ் டைரக்டரி மிஷின் அப்படின்ட்டு. சரி, ஆக்டிவ் டைரக்டரி மிஷின்னா ஆக்டிவ் டைரக்டரியில் வந்து எப்படி எனுமரேஷன் பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதுக்கு வந்து பிளடவுண்ட்னு ஒரு டூல் வந்து ஒன்று இருக்குது. அந்த டூலை யூஸ் பண்ணி நம்மளால் ஒரு ஆக்டிவ் டைரக்டரியோட என்விரான்மெண்ட் வந்து நம்ம வந்து மேப் பண்ணி பார்க்க முடியும். அதுக்கப்புறம் அதில் வந்து ஷார்பாண்ட் அப்படின்னு இன்னொரு டூல் இருக்குது. ஷார்பாண்டை வச்சு தான் வந்து நம்ம வந்து அதை எனுமரேட் பண்ண முடியும். அந்த பிளடவுண்ட்டை வச்சு அதிலேயே வந்து அந்த டூல் வந்து நம்மளுக்கு வந்து சொல்லும் எந்தெந்த இடத்துலலாம் மிஸ்கன்ஃபிகரேஷனாக இருக்க வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற மாதிரி எல்லாமே சொல்லும். அதே வந்து கொரீஸ்லாம் வந்து எல்லாமே வந்து எழுதியிருக்கும். சரிங்களா, அதை வச்சு நம்ம கண்டுபிடிக்க முடியும். சரி, இப்போ இந்த இடத்துல வந்து நான் இப்போ என்ன பண்ணி காட்ட போகிறேன் அப்படின்னா, பவர் ஷெல்லாம் நம்ம இதுக்கு அடுத்தடுத்த வரக்கூடிய எல்லா ஸ்டெப்ஸ்லையும் வந்து ஆட்டோமேஷன் ஸ்கிரிப்ட்ஸ் தான் வந்து யூஸ் பண்ணுவோம். ஆனால் இது வந்து அடுத்தடுத்த காட்ட போகிற டெமோ வந்து நம்மளே வந்து மேனுவலாகவும் வந்து பண்ண முடியும். எப்படின்னா பவர் ஷெல் இருந்துச்சு அப்படின்னா இந்த குரூப் பாலிசியில் வந்து இன்னொரு யூஸரை வந்து ஆட் பண்ணுறது அது எல்லாமே பண்ணலாம். ஆனால் அது வந்து ஒரு பெரிய ப்ராசஸாக இருக்கும். ஒருவேளை ஏதாவது நம்ம மிஸ்டேக் விட்டோம்னாலும் திரும்ப அகைன் பண்ணுற மாதிரி இருக்கும். அதனால தான் நான் இந்த முறை வந்து ப்ரிஃபர் பண்ணுறது வந்து ஆட்டோமேஷன் ஸ்கிரிப்ட்ஸ் வந்து ப்ரிஃபர் பண்ணுறேன். அதே மாதிரி பிளடவுண்டை வந்து நம்ம ரியல் டைமில் வந்து யூஸ் பண்ணுறது இப்போ வந்து கொஞ்சம் சிக்கல்.
ஒருவேளை வந்து அவங்க சாக் டீம் இந்த மாதிரி ஐடிஎஸ் ஐபிஎஸ் எதுவும் அது வச்சுருந்தாங்க அப்படின்னா அந்த டூல் வந்து ஈஸியாக வந்து நம்மளை வந்து கண்டுபிடிச்சிடும். ஏன்னா இந்த பிளட் வந்து என்ன பண்ணணும்னா பிளட் வந்து நிறைய கொரிஸ் வந்து ஜென்ரேட் பண்ணும். அது கொரிஸ் வந்து நிறைய ஜென்ரேட் பண்ணுறப்போ ஒரு பேண்ட்வித் வந்து கொஞ்சம் நிறைய வரும், சரி இழுக்கும், சரிங்களா? அப்பயே வச்சு அதை வச்சு கண்டுபிடிச்சிடும். ஏன்னா நெட்வொர்க் வந்து கூட டவுன் ஆகிறது கூட வாய்ப்பு இருக்கும். ஏன்னா ரியல் டைமில் வந்து நம்ம என்மேப் ஸ்கேன் யூஸ் பண்ணுறப்ப கூட அக்ரெசிவ் ஸ்கேன்லாம் வந்து போடக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா நெட்வொர்க் வந்து படுத்தே விடும். அப்படி படுத்துருச்சுன்னா கம்பெனியை படுக்க வச்சுருவாங்க, கம்பெனிக்காரன் நம்மளை போட்டு படுக்க வச்சுருவாங்க, ரோஸ்ட் பண்ணிடுவாங்க. ரோஸ்டிங் தான் அதுக்கப்புறம். அந்த மாதிரி சில பல வேலைகள்லாம் இருக்குது. மோஸ்ட்லி வந்து நம்ம இன்னொரு விஷயமும் சொல்லணும்னா இந்த மாதிரி பவர் ஸ்பாய்ட் இந்த மாதிரி சில டூல்ஸ் எல்லாம் வந்து யூஸ் பண்ணுறப்போ விண்டோஸில் இருக்க டிஃபெண்டர்ஸ்லாம் வந்து டிடெக்ட் பண்ணும். அந்த ஸ்கிரிப்டை வந்து சில சமயம் ரன் பண்ணக்கூடாது. அதெல்லாம் பைபாஸ் பண்ணால் நம்மளே வந்து மேனுவலாக வந்து கொரிஸ் வந்து ஜென்ரேட் பண்ணும். மோஸ்ட்லி வந்து நான் முன்னாடி ஸ்டார்டிங்கில் சொன்னேன்ல லோ ஹேங் ஃப்ரூட்ஸு, இந்த லோ ஹேங் ஃப்ரூட்ஸுக்கு அப்புறமேட்டு அடுத்ததாக வரக்கூடியது வந்து எல்டாப் கொரிஸ் தான். ஆக்டிவ் டைரக்டரியில் வரப்போ உங்களுக்கு வந்து யூசர்ஸோட எல்டாப்ல இருக்கிற யூசர்ஸ் வச்சு நம்ம கொரி பண்ணுறது மூலமாக உள்ளே இருக்கிற எல்லா யூசர்ஸையும் வந்து நம்மளால் எடுக்க முடியும். உதாரணத்துக்கு இப்போ நான் எஸ்பிஎன் ஸ்கேன் மட்டும் இப்போ எப்படி பண்ணுறது அப்படின்னு நான் சும்மா ஒரு டெமோ மட்டும் கட்டுறேன். இது வந்து செட் SPN -q/*. இப்போ இந்த எஸ்பிஎன் ஸ்கேனிங், அதாவது கிரிப்ரோஸ்ட் இருக்கிறப்ப எஸ்பிஎன் ஸ்கேனிங் வந்து நடக்கும். அது இல்லாதப்ப UPN அப்படின்னு இருக்கும். ஓகேவா? இதுலேருந்து நீங்கள் பார்க்குறப்ப உங்களுக்கு வந்து தெரிஞ்சிருக்கும். செக்கிங் ஃபார் டொமைன்ஸ், டிசி வந்து என்னது HTTP அப்படின்னு இருக்குது. லோக்கல் டொமைன் வந்து லோக்கல் அப்படின்னு தான் இருக்குது. CN வந்து ஃபாரஸ்ட்டு. ஓகே, இப்போ CN பார்த்தீங்கன்னா ஃபாரஸ்ட்னு இருக்குது. OU பார்த்தீங்கன்னா டொமைன் கண்ட்ரோலர்ஸில் இருக்குது. டர்ம் SRV ஃபாரஸ்ட், லோக்கல், எக்ஸ்சேஞ்சு, எல்டாப்பு, ஜோன்ஸு, இது எல்லாமே வந்து நம்மளால் பார்க்க முடியும். அதே மாதிரி SMTP, SVC இதெல்லாமே இருக்கா. இதே மாதிரி நம்மளால் வந்து இன்னும் நிறையா பண்ண முடியும். இது எல்லாத்தையும் எக்ஸ்பிளைன் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டால் அது கஷ்டம்தான். இதெல்லாம் வந்து ஒவ்வொன்றுக்கும் தனித்தனியாக நம்ம வந்து டுட்டோரியல்ஸ் பார்த்தா தான் இது எல்லாமே பாசிபிள். HTTP DC அதுக்கப்புறம் வந்து பவர் ஷெல் கற்றுக்கிறது. இந்த கமாண்டில் ஏதோ வந்து தப்பு இருக்குன்னு நினைக்கிறேன். இதுமாதிரி பவர் ஷெல் நிறையா கற்றுக்கிட்டோம் அப்படின்னா இதுக்கு வந்து யூஸ் ஆகும். ஏன்னா பவர் ஷெல் இல்லாமல் இந்த ஆக்டிவ் டைரக்டரி என்விரான்மெண்ட் வந்து நம்ம விளையாடுறது அப்படிங்கிறது வந்து கஷ்டமான விஷயம். ஓகே, இப்போ அதில் வந்து முன்னாடி இந்த ஸ்பேஸ் விடாமல் வச்சுருந்தேன், அதனால தான் இந்த தப்பாயிடுச்சு. இதில் வந்து நம்ம இதில் ரொம்ப லென்த்தாக போதில்லை, உள்ளே இருக்கக்கூடிய மற்ற டீட்டெயில்ஸ் எல்லாமே பார்த்துக்கலாம். ஆக்சிஸ் லிஸ்ட்டு, ஸ்பெஷல் ஆக்சிஸு இதெல்லாமே பார்க்கலாம். டினை எவ்ரி ஒன் ஸ்பெஷல் ஆக்சிஸு, அதுக்கப்புறம் அலோ HTTP எக்ஸ்சேஞ்ச் டொமைன் பர்மிஷன் ஸ்பெஷல் ஆக்சிஸு, இதெல்லாம் வந்து ஆக்சிஸ்லாம் எங்கே இருக்குது, யாருக்கு இருக்குது, எப்படி இருக்குது, இந்த மாதிரி வந்து மோஸ்ட்லி பார்க்கறதுக்கு வழிகள் இருக்குது. இந்த மாதிரிலாம் தான் வந்து நம்ம ஒன்று ஒன்றா கமாண்டை போட்டு ரன் பண்ணிக்கிட்டு இருந்தோம்னா விடிஞ்சு போயிடும். ஸோ அதனால நான் இப்போ என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா பிளடான் டூலை வந்து நான் யூஸ் பண்ணி டவுன்லோட் பண்ண போகிறேன். ஓகே, அந்த டூல் வந்து எப்படி யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறத இப்போ நம்ம பார்ப்போம். இன்னொரு டெர்மினல் எங்கே, நம்ம ஃபயர்ஃபாக்ஸ் பிளடான் ஃபார் ஆக்டிவ் டைரக்டரி அட்டாக். ஏன்னா நீங்கள் பிளடான்னு போட்டிங்கன்னா இந்த அதில் இருக்கும்ல ஒரு டாக் ப்ரீடு, அது மட்டும்தான் வரும். ஸோ அதிலே வந்து ஆக்டிவ் டைரக்டரியில் அது சம்மந்தமாக ஏதாவது கீவேர்ட் போட்டிங்க அப்படின்னா இந்த டூல் வந்து உங்களுக்கு இந்த ஆக்டிவ் டைரக்டரி இந்த கிட்ஹப்போட லிங்க் வந்து உங்களுக்கு வரும். இதையும் வந்து நீங்கள் க்ளோன் பண்ணியும் நீங்கள் வந்து இந்த டூலை வந்து யூஸ் பண்ணலாம். இல்லை அப்படின்னா வேறு எப்படி பண்ணலான்னா இன்ஸ்டால் பிளடான்.in போட்டு நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிங்கனாலும் இந்த டூல் வந்து இன்ஸ்டால் ஆகும். அதே மாதிரியே இந்த டூல் இன்ஸ்டால் பண்ணுறப்ப உங்களுக்கு வந்து ஒரு JSON ஃபைலை கொடுக்கும்.
அந்த ஃபைல் வச்சு தான் நம்ம வந்து ஒரு கிராஃப் வியூ மாதிரி வரும். ஓகேவா? அப்போ அந்த ஜேசன் ஃபைல் வந்து கிராஃப் வியூவாக மாற்றுறதுக்கு வந்து என்ன டூல் வந்து யூஸ் பண்ணுவாங்கன்னா Neo4j அப்படின்னு ஒரு டூல் இருக்குது. இந்த டூலை தான் யூஸ் பண்ணி நம்மளுக்கு வந்து வியூ பண்ணி காட்டுது. ஸோ இந்த டூலை வந்து நம்ம இன்ஸ்டால் பண்ணிக்கிறது நல்லது. மோஸ்ட்லி வந்து நீங்கள் ஏபிடி கமாண்ட் போட்டு நீங்கள் ஆப்டிகேட் இன்ஸ்டாலில் போட்டு நீங்கள் இன்ஸ்டால் பண்ணீங்க அப்படின்னாலே உங்களுக்கு அதோட சேர்ந்து தான் இதுவும் வரும். ஸோ அதனால் ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஸோ பிளடான்ட்டை வந்து எப்படி ரன் பண்ணுறதுன்னு பார்ப்போம். ரெண்டாம் மாற்றிப்போம். ஓகே, ஒரு இதில் வந்து நான் என்ன பண்ணுறேன்னா அந்த Neo4j கன்சோல் வந்து ரன் பண்ணுறேன். கன்சோல். அடுத்தது இன்னொரு இதில் வந்து பிளடான்ட்டை வந்து நான் ரன் பண்ணுறேன். இந்த பிளட்ஹவுண்ட் வந்து எப்படி இன்ஸ்டால் பண்ணுறது அப்படின்னா இந்த மாதிரி மெத்தடில் தான் வந்து இன்ஸ்டால் பண்ணுவோம். இதிலே வந்து நீங்கள் இதை பற்றின டுட்டோரியல் வந்து நீங்கள் எதாவது சைட்டில் வந்து பார்த்துக்கிறது வந்து கொஞ்சம் நல்லது. ஏன் அப்படின்னா சில சமயம் வந்து இதுக்கு வந்து டேட்டா பேஸ் பாஸ்வேர்டு வந்து கேட்கும். அதை வந்து நீங்கள் டேட்டா பேஸ் அந்த Neo4j இருக்குல்ல, அந்த பாஸ்வேர்டு வந்து நீங்கள் செட் பண்ணணும் அப்படின்னா இந்த லோக்கல்லாம் வந்து ஒரு அட்ரஸ் கொடுக்குதுல்ல, அதில் போயிட்டு நீங்கள் வந்து டேட்டா பேஸோட பாஸ்வேர்டு வந்து நீங்கள் வந்து டிஃபால்ட் வந்து Neo4j அப்படின்னு இருக்கும். அதை வந்து நீங்கள் வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஓகே, இந்த இடத்துல டிபி யூசர் நேம் வந்து Neo4j இருந்துச்சா, அதே மாதிரி பாஸ்வேர்டு வந்து நம்ம மாற்றிக்கலாம். இது ஆல்ரெடி நான் இது ப்ராக்டிஸ் பண்ணது. ஓகே, இது அப்படியே இருக்கட்டும். என்னங்கிறத மறுபடியும் நான் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். ஓகே, இப்படி தான் வந்து நம்ம பிளட்ஹவுண்ட் டூலை வந்து யூஸ் பண்ணுவோம். சரி, இந்த பிளட்ஹவுண்டில் வந்து நம்ம ரிசல்ட்ஸ் எடுக்கிறதுக்கு முன்னாடி அதை இந்த டூலை எப்படி யூஸ் பண்ணணும்னு பார்க்கறதுக்கு முன்னாடி இதில் இருக்க ரிசல்ட்டை ஜென்ரேட் பண்ணதுக்கு வந்து என்ன பண்ணணும் அப்படிங்கிறது வந்து பார்க்கணும். இந்த பிளட்ஹவுண்ட் பிளகின் வந்து நீங்கள் இன்ஸ்டால் பண்ணீங்க அப்படின்னாலே இந்த புது காலியில் வந்து இது கொஞ்சம் எனக்கு ரொம்ப ஏழ்றையாக இருக்குது. இது வந்து நான் மாற்றணும். டிஃபால்ட்டாக யூசர் நேமுக்கு வந்து நம்ம மாற்றுற வழியை பார்க்கணும். சிடி பிளட்ஹவுண்ட் இதில் வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து உங்களுக்கு sharphound.ps1 அப்படின்னு இருக்கும். இந்த sharphound.ps1 இந்த டூல் தான் வந்து என்ன பண்ணும் அப்படின்னா நம்மளுக்கு பவர் ஷெல்லில் கொடுக்கக்கூடிய எல்லா கொரிஸையும் வந்து இதுதான் வந்து ரன் பண்ணும். இது எல்லாமே base64 வந்து ஆப்ஃபஸ்கேட் பண்ணுறதுக்காக இப்படி பண்ணி வச்சுருக்காங்கன்னு நினைக்கிறேன். இது உங்களுக்கு திரும்ப அந்த ஷெல்லில் ஒர்க் ஆகிறப்ப அதுவே வந்து டீகோட் ஆகிக்கும். ஓகே, லேப்டாப்பில் பவர் ஆஃப் ஆக போகுது. கிராஷ் ஆன நம்ம மிஷினை வந்து மறுபடியும் மீட் எடுத்தாச்சு. இப்போ வந்து நம்ம என்ன பண்ணோம்னா அந்த பிளட்ஹவுண்டில் நம்ம sharphound.ps1 அப்படின்னு இருக்குல்ல, அந்த டூலை வந்து நம்மளோட விக்டம் மிஷினுக்கு வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவோம். இதுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்கு வந்து நம்ம எப்பொழுதும் யூஸ் பண்ணக்கூடிய அதே மெத்தடுகள் தான் வந்து நம்ம இந்த மாதிரி யூஸ் பண்ணலாம். ஆனால் டிஃப்ரெண்ட். ஓகேவா? அது எப்படிங்கிறத நான் இப்போ காட்டுறேன். இதுதான் இந்த டூலு சூடோசு. இதை வந்து நான் இப்போ திருப்பியும் இதை ஓப்பன் பண்ணி காட்டி எதுவும் பண்ண விரும்பலை. நான் Python 3 சிம்பிள் HTTPS சர்வர் வந்து HTTP சர்வர் வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோம். சர்வர் வந்து 5555 அப்படிங்கிறத நான் வச்சுக்கிறேன். அடுத்தது இது வந்து நம்ம விக்டம் மிஷினுக்கு வந்து நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ண போகிறோம். ஸோ நான் எங்கே இதை வச்சு டவுன்லோட் பண்ணிக்க விரும்புகிறேன் அப்படின்னா
டெஸ்க்டாப்பில் வச்சு பண்ண விரும்புகிறேன். ஸோ அது வந்து நான் டெஸ்க்டாப்புக்குள்ளே மூவ் பண்ணிக்கிறேன். ஓகே, இப்போ நம்ம இந்த ஃபைலை டவுன்லோட் பண்ணுறதுக்கான பவர் ஷெல் கமாண்ட்ஸ் வந்து யூஸ் பண்ணுவோம். நியூ ஹைஃபன் ஆப்ஜெக்ட் ஸ்பேஸ் net டாட் get client downstream http நம்ம ஐபி அட்ரஸை பார்த்துக்குவோம். 15.165 போர்ட் நம்பர் வந்து 5555. போன முறை இதான் நம்ம தப்பாக கொடுத்துருந்தோம் போர்ட் நம்பரு. இதை நம்ம இப்போ என்ட்ரு கொடுத்து பார்ப்போம். கொடுத்தோம்னா இப்போ டவுன்லோட் ஒரு தப்பு என்னன்னு தெரிஞ்சிச்சு. ஓகே, ஃபைனலி வந்து நம்மளுக்கு ஃபைல் வந்து டவுன்லோட் ஆயிடுச்சு. என்னென்ன பிரச்சனையை கண்டுபிடிச்சாச்சு. நம்ம கீபோர்டில் தான் வந்து பிரச்சனை, சில பட்டன்கள் வந்து ப்ரெஸ் ஆக மாட்டேங்குது. அதனால இங்கே வந்து ஒரு சில வார்த்தைகள் வந்து விடுபட்டுருச்சு. அதுதான், மற்றபடி வேறு எதுவும் இல்லை. இப்போ இந்த ஃபைல் டவுன்லோட் ஆனதை வந்து நம்ம திரும்ப வந்து ரன் பண்ணணும். இது வந்து விசிபிளாக இருக்காது. ஸோ அதுக்காக வந்து நம்ம ஒன்றும் பயப்பட தேவையில்லை. அடுத்து வந்து இன்வோக் கமாண்டை யூஸ் பண்ணி இதை எல்லாத்தையும் இன்வோக் பண்ணிடணும். invoke hyphen bloodhound LDAP port 389 LDAP யூசர் வந்து நம்மளுக்கு ஆல்ரெடி தெரிஞ்ச யூசர் தான். அந்த யூசர் வந்து எங்க இருக்காரு? ஆஹா, அப்படியே எக்ஸிக்யூட் ஆயிடுச்சு. அடுத்து எல்டாப் யூசருக்கு அப்புறம் எல்டாப் பாஸ்வேர்டு வந்து நம்ம போடணும். நான் காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணனாலும் டக்குன்னு எக்ஸிக்யூட் ஆயிடுச்சு. எப்படியும் ஃபால்ஸ் பாசிட்டிவ் தான் தரப்போகுது. ஓகே, இந்த ஷெல்லில் வந்து நான் எக்ஸிக்யூட் பண்ணிட்டு திரும்ப ஃபஸ்ட்லேருந்து உள்ளே வரேன். இப்போ வந்து நான் இந்த கமாண்ட்ஸ் எல்லாத்தையும் திரும்ப வந்து நான் என்ட்ரு பண்ணுறேன். ஓகே, அடுத்தது வந்து இந்த எல்டாப் கொரியை போட்டு நம்ம ரன் பண்ணி விட்ருவோம். அது டவுன்லோட் ஆயிடுச்சு. அதான் இன்வோக்கை போட்டு விட்ருவோம். தொடர்ந்து இதில் நம்மளுக்கு டைம் வேஸ்ட் ஆகிட்டு இருக்கு. ஓகே, இப்போ நம்ம அந்த எல்டாப் கொரியை போட்டு ரன் பண்ணதுக்கப்புறம் நம்மளுக்கு என்ன இருக்குன்னா, இங்கே வந்து ஒரு ஜிப் ஃபைல் வந்து நம்மளுக்கு கிரியேட் ஆகிருக்கும். அந்த ஜிப் ஃபைல் வந்து நம்மளுக்கு தேவை, சரிங்களா? அப்போ அந்த ஜிப் ஃபைல் வந்து நம்மளோட காலி லினக்ஸ் மிஷினுக்கு வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கணும், டவுன்லோட் பண்ணிக்கணும். அதை டவுன்லோட் பண்ணுறதுக்கு நீங்கள் இந்த டெர்மினலே வந்து டவுன்லோட் அப்படின்னு போட்டுட்டு அந்த ஜிப் ஃபைல் நேம் வந்து போட்டுட்டீங்க அப்படின்னா, போட்டு என்ட்ரு கொடுத்துட்டீங்க அப்படின்னா, நீங்கள் இந்த ஷெல்லை வந்து எங்கே ஓப்பன் பண்ணீங்களோ அந்த டைரக்டரியிலே வந்து உங்களுக்கு சேவ் ஆயிரும். உதாரணத்துக்கு இப்போ காலி, அதாவது ரூட் டைரக்டரியில் தான் வந்து நம்ம ஓப்பன் பண்ணியிருக்கோம். ஸோ நம்ம அந்த ரூட் டைரக்டரியில் போய் பார்த்தோம் அப்படின்னா இந்த ஜிப் ஃபைல் வந்து நம்மளுக்கு டவுன்லோட் ஆயிரும். ஓகே, இது வந்து நான் ஆல்ரெடி ட்ரை பண்ணி பார்த்தப்ப இருந்த ஜிப் ஃபைலு. இப்போ நியூவாக போட்டிருக்கோம்ல, அது வந்து ப்ராக்ரஸ் ஆகிட்டு இருக்கு. இது டவுன்லோட் ஆனதுக்கப்புறம் இங்கே நம்மளுக்கு வந்துடும். இப்போ பார்த்தீங்கன்னா 2 பிளட் டவுன்
ரிசல்ட்ஸ் வந்து இருக்கு. நம்மளோட டூல் வந்து கடைசியில முடிய போறது வந்து 47_47 தான் வந்து நம்ம டூல். அதாவது இதுதான். ஓகே, இப்போ இந்த டூலை வந்து நம்ம என்ன பண்ணோம்னா நம்மளோட இந்த பிரெட் ஆன் டூலுக்குள்ள யூஸ் பண்ணலாம். இங்க இதை வந்து ஸ்ப்ளிட் பண்ணிக்குவோம். sudo kali இப்போ வந்து நம்ம என்ன பண்ணோம்னா இதில் வந்து இந்த neo4j இருக்குல்ல, அதை ரன் பண்ணி விட்டுடலாம். அடுத்தது bloodhound வந்து நம்ம ரன் பண்ணிடலாம். ஆல்ரெடி போன ப்ராசஸ்லேயே வந்து நம்ம இதை ரன் பண்ணுறப்ப தான் நம்மளுக்கு கிராஷ் ஆச்சு அப்படிங்கிறது தெரியும். ஓகே, நீங்கள் இப்போ அந்த எடுத்தீங்கன்னா ஜிப் ஃபைலு, அதை வந்து எங்கேருந்து வந்து நீங்கள் இம்போர்ட் பண்ணணும்னா இங்கே கொண்டு வந்து நீங்கள் இம்போர்ட் பண்ணிக்கலாம். அப்லோட் டேட்டா எங்கே இருக்குது நம்மளோடது, ஹோம் டைரக்டரியில் காலிக்குள்ள இந்த 47_ இதில் இருந்தது தான் நம்மளோட டூலு. சாரி, அந்த ஜிப் ஃபைலு. அது நீங்கள் இப்போ அப்லோட் பண்ண உடனே நம்மளுக்கு என்ன ஆகும்னா கொஞ்சம் நேரம் ப்ராசஸ் ஆகும். ப்ராசஸ் ஆனதுக்கப்புறம் வந்து நம்மளுக்கு ரிசல்ட்ஸ் வந்துடும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து இதில் வந்து கொடுத்துருக்கும் ஃபைண்ட் ஆல் டொமைன் அட்மின்ஸு, அதுக்கப்புறம் ஃபைண்ட் ஷார்ட்டஸ்ட் பேத்து அப்படின்ட்டு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மிஷினில் இருக்கக்கூடிய பேத்துகள் எல்லாத்தையும் வந்து நம்மளுக்கு வந்து காமிச்சிரும். இந்த ஹெச்டிபி லோக்கல். ஓகே, நம்ம யூசர் வந்து என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா இவர் தான் வந்து நம்ம யூசர். எஸ்விசி இந்த சர்வீஸ் அக்கௌண்ட் இருக்கா, ஓகே, இந்த எஸ்விசின்னு இருக்கா, இதுதான் வந்து நம்மளோட யூசரு. இதுக்கு நடுவில் இதோட பாலிசி வந்து எங்கெங்கே போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ரிவிலேஜ்டு யூசர், அதுக்கப்புறமேட்டு நடுவில் வந்து விண்டோஸ் எக்ஸ்சேஞ்ச் பர்மிஷன், எக்ஸ்சேஞ்ச் விண்டோஸ் பர்மிஷன்ஸ் அப்படின்னு இருக்கு. ஓகே, இதுக்கு நடுவில் வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ரைட் DACL அப்படின்னு இருக்கா. ஓகே, இப்போ இதை யூஸ் பண்ணி நம்மளால் வந்து என்ன பண்ண முடியும்னா இந்த மிஷினோட அட்மினிஸ்ட்ரேட்டரோட ஆக்சஸ் வந்து எடுக்க முடியும். இப்போ இந்த யூசர் இப்போ வந்து இது ஒரு யூசராக இருக்கார். இவரை வந்து என்ன பண்ணனா இந்த எக்ஸ்சேஞ்ச் விண்டோஸ் பர்மிஷன் இருக்குல்ல, இந்த யூசருக்குள்ளே நம்ம கொண்டு போயிட்டோம் அப்படின்னா நம்மளால் வந்து அட்மினிஸ்ட்ரேட்டரோட ஹேஷஸ் வந்து திருட முடியும். இந்த இடத்துல நம்மளுக்கு பண்ண போகிற மெத்தட் வந்து என்னென்னா ஏசிஎல் ப்ரிவிலேஜ் எஸ்கலேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ரைட் DACL அப்படின்னு இருக்கா. இந்த இதில் வந்து நம்ம ப்ரிவிலேஜ் எஸ்கலேஷன் பண்ணுவோம். ப்ரிவிலேஜ் எஸ்கலேஷன் பண்ணி என்ன பண்ணுவோம்னா இந்த எஸ்விசின்ற யூசரை வந்து இந்த குரூப் பர்மிஷனுக்குள்ளே கொண்டு வந்துடும். அப்படி கொண்டு வந்துட்டாங்கன்னா இவரை வச்சு என்ன பண்ணலாம்னா நம்ம வந்து அட்மினிஸ்ட்ரேட்டரோட ஹேஷஸ் வந்து நம்மளால ஸ்டீல் பண்ண முடியும். அதாவது டிசி சிங்க் அப்படின்னு ஒரு மெத்தட் இருக்குது. இந்த டிசி சிங்க்குங்கிறது வந்து என்னென்னா ஒரு யூசரை வந்து அட்மினிஸ்ட்ரேட்டர், அதாவது அந்த யூசருக்கு வந்து இந்த குரூப் யூசரோட பாலிசிஸ் இது எல்லாத்தையும் ஆக்சஸ் பண்ணக்கூடிய பவரை கொடுத்துட்டோம் அப்படின்னா அதை வச்சு அவரால் அடுத்த கட்ட வேலைகள் வந்து என்ன வேணாலும் பண்ண முடியும். அதை இந்த இடத்துல பொறுத்த வரைக்கும் நம்மளால் வந்து இந்த ஹேஷஸ் வந்து கேப்சர் பண்ணி அது மூலமாக வந்து நம்ம அட்மினிஸ்ட்ரேட்டர் ஆக்சஸை வந்து எடுக்க முடியும். அதை தான் வந்து இதில் பார்க்க போகிறோம். இதில் வந்து நான் ரொம்ப சிம்பிளாக தான் சொல்லியிருக்கேன். ஆனால் டிசி சிங்க் அட்டாக் அப்படின்னு நீங்கள் எக்ஸ்ப்ளனேஷன் போட்டு பார்த்தீங்க அப்படின்னாலே உங்களுக்கு வந்து இதில் தெரிஞ்சிடும். ஸோ இப்போ நம்மளோட கோல் வந்து என்ன அப்படின்னா இந்த எக்ஸ்சேஞ்ச் விண்டோஸ் பர்மிஷன்ஸ் இருக்கா, இதில் வந்து ப்ரிவிலேஜ் எஸ்கலேஷன் பண்ணணும். எங்கே நம்ம ஃபயர்ஃபாக்ஸ், exchange permission exploits.
இப்போ இதில் பார்த்தீங்கன்னாலே உங்களுக்கு தெரியும், abusing Microsoft Exchange for privilege escalation. Any user may obtain domain admin privileges அப்படின்னு இருக்கா. இதுலேருந்தே உங்களுக்கு வந்து சொல்லியிருப்பாங்க. அதாவது நடுவில் அட்டாக் இருந்து என்ன பண்ணனா, NTLM authentications-ல வந்து ரிலே அட்டாக் பண்ணி உள்ளே இருக்கிற க்ரெடென்ஷியல்ஸை வந்து நம்மளால் எடுக்க முடியும். இதில் வந்து சொல்லியிருப்பாங்க. உங்களுக்கு இந்த ஏடியை பொறுத்த வரைக்கும் எல்லாமே வந்து மிஸ்கான்ஃபிகரேஷன்ஸ் மட்டும்தான், மற்றபடி வேறு எதுவுமே கிடையாது. இங்கே பார்த்தீங்கன்னா அவங்க சொல்லியிருப்பாங்க, எக்ஸ்சேஞ்ச் சர்வர்ஸ் ஹேவ் டு high privileges by default. Exchange server configure high privilege Active Directory domain permission group has write DACL access on domain. The Exchange Windows permissions group has write DACL access on domain object in Active Directory அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதில் வந்து நம்மளுக்கு புரிஞ்சிருக்கும். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, அப்போ இதில் ஃபஸ்ட்டு ஸ்டெப் வந்து என்ன பண்ணால் ACL பைபாஸ் வந்து பண்ணோம். ACL இதுக்கு வந்து நம்ம யூஸ் பண்ணக்கூடியது வந்து PAN ACL அப்படின்னு ஒரு டூல் இருக்குது. ACL PAN இந்த டூலை வந்து நம்ம டவுன்லோட் பண்ணிக்கணும். இதை டவுன்லோட் பண்ணுறதுக்கு வந்து எப்படி டவுன்லோட் பண்ணிக்கலாம் அப்படின்னா, pip install ACL PAN அப்படின்னு நீங்கள் டெர்மினலில் போட்டாலே வந்து நம்மளுக்கு அந்த டூல் வந்து இன்ஸ்டால் ஆகும். இந்த கமாண்டை போட்டாலே நம்மளுக்கு வந்து இன்ஸ்டால் ஆகும். நான் ஆல்ரெடி இன்ஸ்டால் பண்ணிட்டேன். ஸோ எனக்கு ஆல்ரெடி சாட்டிஸ்ஃபைடு அப்படின்ட்டு காட்டும். சரி, இப்போ இந்த டூலை வந்து யூஸ் பண்ணுறதுக்கான queries வந்து பார்த்துக்கலாம். இல்லை பார்த்தீங்கன்னா யூசர் நேம் பாஸ்வேர்டு ஏதாவது டேட்டா பேஸ் வந்து நம்ம வச்சுருக்கோம்னா அந்த டேட்டா பேஸோட இது வந்து போட்டுக்கலாம். இதில் வந்து நம்மளுக்கு ஆல்ரெடி கொடுத்துருக்காங்க neo4j யூசர் நேம் டு யூஸ் அப்படின்ட்டு அதோட பாஸ்வேர்டு வந்து நம்ம இங்கே கொடுத்துடணும். அதுக்கப்புறம் டிஃபால்ட்டாக இருக்கிற மாதிரி இது வந்து என்ன பண்ணுவோம் அப்படின்னா, போய்ட்டு குரூப் பாலிசியில் அந்த எக்ஸ்சேஞ்ச் பாலிசி இருக்குல்ல அதை மட்டும் மாற்றிட்டு என்ன பண்ணால் நம்ம இப்போ இருக்கிற அந்த எஸ்பி அந்த சர்வீஸ் யூசர் இருக்குல்ல அதை போய்ட்டு என்ன பண்ணால் அந்த குரூப்புக்குள்ளே ஆட் பண்ணோம். அதை ஆட் பண்ணினதுக்கப்புறம் நம்மளுக்கு அடுத்த யூசருக்கு போகிறதுக்கு உண்டான ஹேஷஸ் வந்து கேப்சர் பண்ணலாம். இப்போ நம்மளோட எய்ம் வந்து என்ன அப்படின்னா, ஏசிஎல்லை யூஸ் பண்ணி நம்ம வந்து அந்த குரூப்புக்குள்ளே எக்ஸ்சேஞ்ச் பர்மிஷன் அப்யூஸ் பண்ணி அந்த குரூப்புக்குள்ளே கொண்டு போகணும். குரூப்புக்குள்ளே கொண்டு போனதுக்கப்புறம் தான் அடுத்த கட்ட வேலைகள் வந்து நம்ம பார்க்க முடியும். ஓகே, இதுதான் வந்து நம்ம டூலோட கமெண்ட் ACL PAN அப்படின்ட்டு. டொமைன் வந்து என்னென்னா htp.local. இந்த டி வந்து என்னென்னா அதுதான் மென்ஷன் பண்ணுறோம். நான் வந்து ஆல்ரெடி அந்த கமாண்ட் ஆர்குமெண்ட்டில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா தெரியும். இது வந்து நம்ம வச்சுருக்க டேட்டா பேஸோட யூசர் நேமு, இது வந்து நம்ம டேட்டா பேஸோட பாஸ்வேர்டு. அந்த neo4 இந்த பாஸ்வேர்டு அந்த டேட்டா பேஸ் இருக்குல்ல அதோடது. அதோட பாஸ்வேர்டு வந்து என்னோட பாஸ்வேர்டு வந்து என்ன அப்படின்னா TBN. அதை வந்து நான் மென்ஷன் பண்ணிக்கிறேன். டோன்ட் வரி, இது வந்து என்னோட ரியல் பாஸ்வேர்ட்ஸ் வந்து எதையும் அப்யூஸ் பண்ணலாம். ஸோ அதனால் இது வந்து நான் ஹைட் பண்ணணுன்ற அவசியம் இல்லை, எனக்கு இது பிரச்சனை இல்லை. ஸோ இது வந்து என்னோட TBN அப்படிங்கிறது வந்து என்னோட அந்த neo4j இருக்குல்ல அந்த பிளட்டவுனுக்கு யூஸ் பண்ணால் அந்த டேட்டா பேஸோட பாஸ்வேர்டு. அதுக்கப்புறமேட்டு என்ன பண்ணுறோம், இந்த F ஆப்ஷன் இது எல்லாமே உங்களுக்கு காமிச்சாச்சு. யூசர் இதே தான், நம்ம எந்த யூசரை போய்ட்டு நம்ம இந்த குரூப்புக்குள்ளே ஆட் பண்ண போகிறோமா அது, அதுக்கப்புறம் அந்த யூசரோட பாஸ்வேர்டு, அதுக்கப்புறமேட்டு அதோட IP. இதில் வந்து நம்ம என்ன பண்ணோம்னா சர்வீஸ், ஓகே ஏதோ ஒரு தப்பு பண்ணிட்டோம். ஓகே, இப்போ நம்ம அதை ரன் பண்ணோடனே நம்மளுக்கு வந்து என்ன ஆயிடுச்சு அப்படின்னா
இங்கே வந்து பவர் ஷெல் கமாண்ட் வந்து ரன் பண்ணியிருக்கு. இதை பார்த்தீங்கன்னா தெரியும். இதில் வந்து லோக்கல் மெம்பர் வந்து என்ன பண்ணோம், சர்வீஸ் அக்கௌண்ட்லேருந்து மெம்பர் வந்து இப்போ இருக்குது. அதுலேருந்து ப்ரிவிலேஜ் ஐடி அக்கௌண்ட்டு, அதுலேருந்து இந்த ஆப்ரேட்டர், அதுக்கப்புறம் எக்ஸ்சேஞ்ச் விண்டோஸ் பர்மிஷன் லோக்கலுக்கு வந்திருக்கு. அங்கேருந்து வந்து என்ன பண்ணுதுன்னா ரைட் DACL, இந்த ACL ஆக்சஸுக்கு உள்ளே போயிடுச்சு. அதுலேருந்து இப்போ என்ன பண்ணுதுன்னா மெம்பர் வந்து கண்டினியூ பண்ணுது. இப்போ ஃபைனலாக இப்போ என்ன தாண்டா சொல்ல வர அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ என்ன பண்ணிடுச்சுன்னா ACL கொண்டு போயிட்டு அந்த குரூப்புக்குள்ள வந்து நம்மளோட இந்த யூசரை வந்து ஆட் பண்ணி விட்டுருச்சு. இப்போ நம்ம இந்த யூசர் வந்து ஆட் பண்ணிடுச்சு. சரி, இப்போ ஆட் பண்ணதுக்கப்புறம் இப்போ அடுத்த கட்ட நடவடிக்கைகள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒன்றும் இல்லை, நம்ம போயிட்டு அந்த யூசரோட இதை வந்து ஸ்னிப் பண்ணி எடுக்கலாம். சாரி, ஸ்னிப்பு கிடையாது, இது வந்து என்ன பண்ணணும்னா அடுத்தது ஆத்தன்டிகேஷன்ஸ் வந்து நம்ம கேப்சர் பண்ணலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நெட் யூஸரில் பார்த்தீங்கன்னா இருக்கிற எல்லா யூசர்ஸ் அது எல்லாமே காட்டுதா? இல்லை நம்ம யூசர் வந்து எங்கே இருக்காரு, இங்கே இருக்காரு. ஓகே, இப்போ வந்து நம்ம ACL உள்ளே கொண்டு போயிட்டோம். இப்போ நம்ம யூசர் வந்து இங்கே இருக்கார், இந்த எக்ஸ்சேஞ்ச் பர்மிஷனுக்குள்ளே இங்கே வந்து இவர் ஒரு ப்ரிவிலேஜ் யூஸராக இருக்கார். இவரை வச்சு இப்போ அடுத்த கட்ட நடவடிக்கை என்ன பண்ணோன்னா இந்த அட்மினிஸ்ட்ரேட்டர் வந்து நம்ம காம்ப்ரமைஸ் பண்ணோம். இதில் வந்து நான் ரொம்ப டெக்னிக்கலாகவும் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணல, ரொம்ப லோவாக தான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஏன்னா இது வந்து கொஞ்சம் புதுசாக இருக்கும் அப்படின்றனால நம்ம ஏடியை பற்றி ஃபுல்லாக பார்க்குறப்ப நம்ம அடுத்ததான் வந்து இதை பற்றி ஃபுல்லாக பார்த்துக்கலாம். அடுத்தது வந்து சீக்ரெட் டம்ப் அப்படின்னு ஒரு டூல் இருக்குது. இந்த சீக்ரெட் டம்ப் வந்து எங்கே இருக்கும் அப்படின்னா, நீங்கள் இம்பேக்கெட் பைத்தான் கிளாஸஸ் வந்து நீங்கள் இன்ஸ்டால் பண்ணுறப்பே உங்கள் மிஷின் வந்து இன்ஸ்டால் ஆகிருக்கும். சீக்ரெட் டம்ப்.py இதை யூஸ் பண்ணுறதுக்கு வந்து hdb.local, அதுக்கப்புறம் நம்ம இந்த யூசர் பயனுள்ள இவரை கேப்சர் பண்ணுறோம். சரி, இவரை காப்பி பண்ணி இவரை பேஸ்ட் பண்ணிட்டு service at 10.161 போட்டு என்ட்ரு கொடுத்துருவோம். என்ட்ரு கொடுத்தோன்னா என்ன பண்ணால் இது வந்து ரிமோட்டாக இருக்கிற மிஷின்ஸில் இருக்கக்கூடிய இந்த ஹேஷஸை வந்து கேப்சர் பண்ணும். இந்த ஹேஷஸை வந்து நீங்கள் என்ன பண்ணனா நீங்கள் ஒயர் ஷார்க்கில் வச்சு ட்ரேஸ் பண்ணி பார்த்தா கூட உங்களுக்கு இந்த ஆத்தன்டிகேஷன் நடக்கிறது அது எல்லாமே தெரியும். எப்படி நம்ம ரெஸ்பாண்டர் ரன் பண்ணுறோம்ல அதே மாதிரி தான் இந்த கான்செப்டும். ஓகே, திரும்ப வந்து நம்ம ரன் பண்ணி பார்ப்போம். ஆகிறதுக்கு வாய்ப்பு இல்லையே. இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே உங்களுக்கு ntds.dit அப்படின்னு இருக்கா, இதுதான் வந்து ஒரு டேட்டா பேஸு. இதுக்குள்ளே தான் வந்து உங்களுக்கு என்ன இருக்குன்னா இந்த ஆக்டிவ் டைரக்டரிஸோட உள்ளே இருக்கிற நம்மளோட NTLM ஹேஷஸ் இது எல்லாமே இருக்கும். ஓகே, இதில் வந்து என்னென்னா ரிமோட் ஆப்ரேஷன்ஸ் ஃபைல்டு என்னாச்சு அப்படிங்கிறத பார்க்கலாம் திரும்ப ஒரு வாட்டி. ஓகே, ஃபைனலி நம்மளுக்கு இப்போ ஹேஷஸ் வந்து கேப்சர் ஆக ஆரம்பிச்சிருச்சு. எனக்கு கேப்சர் ஆன ஹேஷஸ் வரைக்கும் போதும் எனக்கு, பிகாஸ் எனக்கு வந்து இங்கே அட்மினிஸ்ட்ரேட்டர் வந்து கிடச்சிடாரு இல்லையா, அதனால் எனக்கு இதுவே போதும். ஸோ நான் வந்து இதை ஸ்டாப் பண்ணிக்கிறேன்.
ஓகே, அது ஸ்டாப் ஆயிடுச்சு. இதில் பார்த்தீங்கன்னா இப்போ இருக்கிற எல்லா யூசர்ஸோட ஹேஷஸும் வருது. இதில் வந்து ஒன்று என்டி ஹேஷஸ் வந்து இருக்குது, அதுக்கப்புறம் எல்லாமே ஹேஷஸ் இருக்குது, என்டி ஹேஷஸ் அண்ட் என்டி எல்லாமே. ஓகே, இப்போ நான் இதில் யூஸ் பண்ண போகிறது வந்து என்டி ஹேஷஸ் வந்து நான் எடுத்துக்கிட்டு இதில் இப்போ இதை எப்படி நம்ம சைன்இன் பண்ணுறதுக்கு வந்து யூஸ் பண்ணுறதுன்னு பார்ப்போம். அதே சேம் ஈவில் விண்ணாரம் -i tender 161-h. அதுக்கு முன்னாடி யூசர் வந்து போட்டுக்கணும். யூசர் வந்து administrator-h. அந்த ஹேஷ் வந்து பாஸ் பண்ணிட வேண்டியதான். இந்த NTLM ஹேஷஸ் இருக்கு இல்லையா, அதை போட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து இப்போ அட்மினிஸ்ட்ரேட்டரோட ஆக்சஸ் வந்து கிடச்சிடும். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ரூட் ஆக்சஸில் இருக்கோம். cd root. ஓகே, இந்த மிஷினை சால்வ் பண்ணுறப்ப அந்த வாக் த்ரூ போடுறப்ப வந்து நிறைய மூச்சப்பட வேண்டியதாக இருந்துச்சு. ஏன்னா நிறைய பிரச்சனை, 2 வாட்டி வந்து மிஷின் கிராஷ் ஆச்சு. இது எல்லாமே பண்ணனால தான் நம்மளுக்கு வந்து இந்த வீடியோ வந்து கொஞ்சம் லென்த்தாக இருந்திருக்கும். அதுவும் இல்லாமல் இது வந்து ஆக்டிவ் டைரக்டரி அப்படின்றனால ஒரு சில ரிசோர்ஸஸ்லாம் வந்து நம்மளுக்கு காட்டணும் அப்படிங்கிறப்ப இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் வந்து நம்மளுக்கு நிறையவே வந்துருக்கு. சரிங்களா, மற்றபடி வேறு எதுவும் கிடையாது. இப்போ வந்து கடைசியாக வந்து எதாவது இந்த ஸ்டெப்ஸ் எதுவும் நான் வீடியோ பாஸ் பண்ண போய் மிஸ் பண்ண என்னன்னு தெரியல. என்னென்னா நம்ம கடைசியில் இந்த சீக்ரெட் டம்பை யூஸ் பண்ணி நம்ம ரன் பண்ணுவோம். அவ்வளோதான், ரன் பண்ணி நம்ம இந்த ஹேஷஸ் வந்து கேப்சர் பண்ணுவோம். ஃபஸ்ட்லேருந்து நான் திரும்ப சொல்கிறேன், என்னென்னா நம்ம வந்து லோக்கல் யூசர் எடுக்கிறோம். அந்த லோக்கல் யூசர் வந்து என்ன பண்ணோன்னா குரூப் பாலிசியில் எக்ஸ்சேஞ்ச் பாலிசியில் போட்டு நம்ம வந்து என்ன பண்ணுறோம், அவருக்கு வந்து ஒரு ப்ரிவிலேஜ் கொடுக்குறோம். அது மூலமாக டீசிங்க் அட்டாக் வந்து பண்ணுறோம். அது மூலமாக வந்து என்ன பண்ணுறோன்னா ஹேஷஸ் வந்து கேப்சர் பண்ணுறோம். சிம்பிளாக சொல்லலாம், இவ்வளோ தான். எனவே இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கும், புரிஞ்சிருக்கும் அப்படி நம்புறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், பிடிக்கலன்னா டிஸ்லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்து கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.